Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஒரு மண் சட்டியில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவு வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இத வதக்கி விட்டுக்கணும். அதுல இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே இந்த எண்ணெயில வதங்கும்போது போய்டும். இப்போ பாருங்க நமக்கு வெண்டைக்காய் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இத அப்படியே ஒரு பவுல்லயோ ஒரு பிளேட்லயோ மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் எல்லாமே வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 20 சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்டாவும் இருக்கும், குழம்பு திக்னஸும் கொடுக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே தூக்கலாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.